Welcome back to our channel Manakarasiriyar. So upcoming public examination 12th standard bio botany pure science botany la book back 5 mark question தான் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் புக் பேக் கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் பார்த்தனோகார்பிங்கிற ஒரு 5 மார்க்கு. இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தனோகார்பி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தனோகார்பி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓவரி என்னவாக மாறும், ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃப்ரூட்டாக மாறும். ஓவில் வந்து என்னவாக மாறும், ஃபெர்டிலைசேஷன் நடந்து சீடாக மாறும். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ பார்த்தனோகார்பிக்கு டெஃபினிஷன் வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மே டெவலப்டு ஃப்ரம் ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இதான் ரொம்ப முக்கியம். ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தனோகார்பி. தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கனி போன்ற அமைப்பு சூலகத்தில் தோன்றாமல் இருக்கும். இது நம்ம கருவுரா கனிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பார்த்தனோகார்பி ரிலேட்டடாக ஒரு சில பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதணும். ஃப்ரூட்ஸ் வில் நாட் ஹாவ் ட்ரூ சீட்ஸ். ஸோ இந்த பழங்களில் உண்மையான விதைகள் இருக்காது. கமர்ஷியலி தி ஆர் சீட்லெஸ் ஃப்ரூட். வணிக ரீதியாக இதை விதைகளற்ற பழங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ 1 மார்க்கு 2 மார்க் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது. பனானா, கிரேப்பு, பப்பாயா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதலாம். இப்போ 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால் என்ன. ஸோ சிம்பிள் தான். ஃப்ரூட்ஸ் சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் ஏ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். ஸோ தோட்டக்கலையில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது எழுதுனா ஒரு பாயிண்ட்டு. சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் ஏ கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்லாம் எழுதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுங்கிறது கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, வணிக ரீதியாக அதிகம் பயன்படுத்துகிறாங்க. சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் ஏ யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாஸ், ஃப்ரூட் ட்ரிங்க். இதுவும் வந்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடியூபிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸை. பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீடு. பெரிய பெரிய ஜூஸ் மால் எல்லாமே பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் வந்து அதில் சீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த பார்த்தனோகார்பிக் வாட் இஸ் பார்த்தனோகார்பி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் கான்செப்ட் தான். இதை கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். அப்கமிங் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இப்போலேருந்தே புக் பேக் கொஷினை நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம கேட்பாங்க. மெயினாக பியூர் சயின்ஸ்க்கும் கேட்பாங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக் 5 மார்க்கை நான் அப்டேட் பண்ணிடுறேன் சாப்டர் வைஸாக. ஸோ பார்த்தனோகார்பி நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 12th ஸ்டூடெண்ட்ஸ் வேறு என்ன உங்களுக்கு புக் பேக் கொஷினில் வந்து டவுட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த கொஷினை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.